ஒரு தன்னம்பிக்கை என்பது மனிதனுக்கு மிகவும் முக்கியம். அதை இழந்து நிற்கிற போதுதான் எந்த திசையில் பயணிப்பது என்ற ஒரு தவிப்பும் ஏக்கமும் திசை தெரியாமல் நிற்பார்கள். அவர்களை வழிகாட்டக்கூடிய வகையில் தன்னுடைய பேச்சால் அவர்களை மடைமாற்றி திசை மாற்றி கொண்டு செல்வதற்கான பேச்சை ஆயுதமாக ஏந்தி நிற்பவர் திருமதி ஜெயந்தஸ்ரீ அவர்கள். இத்தகைய ஒரு நம்பிக்கை என்பது அடுத்த தலைமுறைக்கு எவ்வளவு தேவை என்பது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார். ஆமா, வணக்கம். வணக்கம். +2, 10th இந்த மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய சூழல்ல மாணவர்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்வதில் ரொம்ப தயங்குறாங்க. இதை எப்படி எதிர்கொள்றது? இதை எளிதா கடக்க முடியுமா இந்த வயசுல? எனக்கு யார்கிட்ட பேசணும் அப்படின்னா குழந்தைகளை விட பெற்றோர்கிட்ட தான் பேசணும். பெற்றோர்கள்கிட்டயும் ஆசிரியர்கள்கிட்டயும் கண்டிப்பாக சொல்லணும். அடுத்த தலைமுறைக்கு தோள் கொடுக்க வேண்டியது, விரல் கொடுக்க வேண்டியது, இவை இரண்டையும் அந்த குழந்தை பிடிக்காது அப்படின்னா தூக்கி இடுப்புல வைக்க வேண்டியது, இந்த பெரிய பொறுப்பு இந்த தலைமுறைக்கு இருக்கு. தேர்வுகளில் வெற்றி என்பது வாழ்க்கையின் வெற்றி அல்ல, அதுவும் சேர்த்துதான் வாழ்க்கை. ஆனா அது மட்டுமே அல்ல. இந்த நேரத்தில் குழந்தைங்க கையை பிடிக்கணும். ஏமாற்றங்கள் தோல்விகள் அல்லன்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஏமாற்றங்கள் தருவதற்கே தாய் தகப்பன் மறுக்கும் பொழுது ஏமாற்றங்களை சந்திக்காத குழந்தைகளுக்கு தோல்வியை சந்திக்கக்கூடிய மன உறுதி இருக்காது. இதற்கு முந்தைய தலைமுறை ஏமாற்றங்களை வெகு சுலபமாக சந்தித்துக் கொண்டே வந்ததுனால ஏமாற்றங்களையும் தோல்விகளும் ஒரே மாதிரி தான் இருந்தது. பெற்றோருக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், சிறிய சிறிய ஏமாற்றங்களை தாராளமாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அப்படித்தான் வாழ்க்கையை நோக்கி அந்த குழந்தைகள் நகர்வதற்கு நாம் பக்குவப்படுத்த முடியும். ஆனால் இப்போ தோல்வியை சந்தித்திருக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கையை பிடித்துக் கொண்டு கண்ணை பார்த்து சொல்ல வேண்டியது, நான் உன் உடன் இருக்கும் பொழுது எப்படி உன்னால் தோற்க முடியும்? அப்பா, அம்மா, கூட இருக்கக்கூடிய உறவினர்கள், அண்ணன், தங்க, ஆசிரியர் எல்லாரும் சொல்ல வேண்டியதுதான். இந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் இந்தியாவுடைய பிரஜைகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள். ஒவ்வொரு குழந்தையும் மிக முக்கியமானது. இந்தியாவின் எதிர்காலத்தை எழுத வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த குழந்தைகளின் விரல்களில் தான் இருக்கு. கண்ணை பார்த்து சொல்லணும். 1 வருடம் என்ன, 2 வருடம் என்ன, இது ஒரு பெரிய விஷயமே அல்ல என்று சொன்னால் வாழ்க்கை மிக நீண்டது. 17, 18 வயதோடு வாழ்க்கை முடிய போவதில்லை. சொல்ல வேண்டிய குரலில், தாய் தகப்பனுடைய குரலில் உறுதி இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், ஆதரவு இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல மன முதிர்ச்சியும் புரிதலும் இருக்க வேண்டும். பெற்றோர் கூட நின்னா உலகம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆசிரியர் தோள் கொடுத்தா உலகத்தால எதுவும் பண்ண முடியாது. இந்த 3 பேரும் சந்திச்சுட்டாங்கன்னு வைங்களேன், இந்த குழந்தைகளை வீழ்த்துறதுக்கு இறைவனால கூட முடியாது. இந்த 3 பேரும் சேரணும். ஒரு ஆதரவோட, அன்போட குழந்தைகளை அரவணைத்து போக வேண்டிய நேரம் இது. குற்றங்கள் சாட்டக்கூடிய நேரமோ, குறைகளை பார்க்கக்கூடிய நேரமோ அல்ல. பலவீனப்பட்டு நிற்கக்கூடிய இதயத்துக்கு பலம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு தான் மூத்த தலைமுறைக்கு இருக்கே தவிர பலவீனப்படுத்தக்கூடியது இல்லை. அது மனமுதிர்ச்சி அல்ல. எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு முறை விழுவதும் எழுந்திருப்பதுக்கு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பல முறை தடுக்கும். அது வீழ்ச்சிகள் அல்ல, சறுக்கல்கள் வீழ்ச்சிகள் அல்ல, தவறுகள் குற்றங்கள் அல்ல. குழந்தைகள் மீண்டு வருவார்கள், நம்மை மீட்கவும் வருவார்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி அம்மா. அதாவது சின்ன சின்ன ஏமாற்றங்களை சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னீங்க. என்னென்ன ஏமாற்றம்? அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க? இன்னைக்கு எல்லாமே செல்வ செழிப்போடு வளரக்கூடிய குழந்தைகள், கடன் வாங்கியாவது குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். இல்ல, அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது அப்படிங்கிறது நேர்மையான ஒரு பிரார்த்தனை. என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது அப்படிங்கிறது இயற்கைக்கு முரணான ஒரு பிரார்த்தனை. அந்தந்த குழந்தைக்கான பிரச்சனைகளை இயற்கை கண்டிப்பாக சேர்த்து வைத்திருக்கும். வாக்குறுதிகளை அள்ளி வழங்காதீர்கள். எல்லாம் உனக்கு வாங்கி கொடுப்பேன், எல்லாம் உனக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட குழந்தைக்கு ஒரு தேவையில்லாத ஒரு போலியான நம்பிக்கையை தரக்கூடிய ஒன்று. வீட்டுடைய பிரச்சனைகள் குழந்தைக்கு தெரிய வேண்டும். தகப்பன் போய் ஒரு அலுவலகத்தில் செய்யக்கூடிய பணி, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைக்கு தெரிய வேண்டும். தாயார் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் தெரிய வேண்டும். நம்ம வீட்டு குழந்தைக்கு தெரியாம இப்ப பக்கத்து வீட்டு குழந்தைக்கா தெரியும்? அப்பாவுக்கு ஒரு பொறுப்பு, அம்மாவுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிற மாதிரி குழந்தைக்கு கண்டிப்பா வீட்டுல பொறுப்பு இருக்கு. செல்வ செழிப்போடலாம் யாரும் வளரல அம்மா. செல்வ செழிப்பு மாதிரி ஒரு போலியான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கோம். இன்றைக்கு குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடியது, குழந்தைங்க நினைக்கிறாங்க தாயும் தகப்பனும் பல்பொருள் அங்காடின்னு நினைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் ஆர் நாட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ். காட்டின விரல், காட்டாத விரல் அத்தனையும் அள்ளி கொண்டு குழந்தை கொடுக்கறதுக்கு பேர் அன்பு அல்ல. செல்லம் கொடுக்கிறோமே தவிர அன்பு அல்ல. அன்பு கண்டிக்கும், அன்பு நெறிப்படுத்தும், அன்பு தவறுன்னு சொல்லும், அச்சப்படாம சொல்லும். செல்லத்துக்கு ரொம்ப பயம். ஏதாவது நான் சொன்னா குழந்தை ஏதாவது பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வரக்கூடியது செல்லம் வரும்போது மட்டும்தான். அன்பு இருக்கக்கூடிய இடத்துல தைரியமா கண்டிப்போம், மடைமாற்றுவோம், இது தவறுன்னு சொல்லுவோம், கண்ணு பார்த்து சொல்லுவோம். அதை மனதில் வச்சுட்டு அடுத்த நாள் நேத்திக்கே இது பண்ணினேன்னு சொல்ல மாட்டோம். நேத்திக்கு அந்த வேறு தவறு வேறு, நாளைக்கு வரக்கூடிய தவறு வேறு. தவறுகள் செய்யாமல் வளர்ச்சி இல்லாத காரியம் தானே. அதனால குழந்தைகளுக்கு இந்த சிறிய ஏமாற்றங்களை கொடுக்கணும். அந்த ஏமாற்றங்கள் வந்தா மட்டும்தான் தோல்வியை எதிர்கொள்ள முடியும். ஏமாற்றங்களே பாராத குழந்தைக்கு வாழ்க்கையில தோல்வியும் வெற்றியும் என்னன்னு அதனுடைய வித்தியாசம் கூட அதுக்கு தெரியாது.
அதனால மறுபடியும் இதே தான் சொல்றேன். நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது. கேளுங்க, நான் சைக்கிள்ல போனேன், என் குழந்தைக்கு பைக், அது வேற. என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை விட கொடுமையான குழந்தைகளை வளர்க்கும் முறை வேற எதுவுமே கிடையாது. அதாவது உங்கள் மூலம் பிறந்தவர்கள் தான் குழந்தைகள், ஆனால் உங்களுக்காக பிறந்தவர்கள் அல்லன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த ஒரு என்னமோ கேட்டுட்டு இருந்தீங்களே. குழந்தைகள் உங்கள் மூலம் பிறந்தவர்கள் தான், ஆனால் உங்களுக்காக பிறந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கலீல் ஜிப்ரானுடைய வரிகள். ஆனா இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெற்றோர்கள் ஒரு திணிக்கிறாங்கல்ல, இதை தான் நீ படிக்கணும், இப்படித்தான் ஆகணும், இது சரியா? அன்பின் மிகுதி, வேற என்ன சொல்லலாம். நான் கண்ட கனவெல்லாம் நிறைவேறல அப்படின்னா என் குழந்தை அதே கனவை காணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. நான் தொடங்கும் போதே சொன்னேன் இல்லையா, எனக்கு பேச வேண்டியது பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடம் தானே தவிர குழந்தைகளிடம் அல்ல. பெற்றோர்களுடைய கனவை மட்டுமே குழந்தை சுமந்து செல்றதில்ல, அவர்களுடைய அச்சங்களையும் சுமந்து செல்லுது. வீட்டில் நாய் வளர்க்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்பா துணிச்சலா வந்து நின்னாரு அப்படின்னா வீட்டில் யாராவது வரும்போது யாரு அப்படின்னு அப்பா கேட்குற குரல்ல தான் நாய் கொலைக்க போதா இல்லை வாழை காலுக்கடையில் மடிக்க போதா அப்படின்னு அர்த்தம். தாய் தகப்பன்கள் தான் ஆல்ஃபா லீடர்ஸ். அவங்க கண்ணில் இருக்கக்கூடிய தைரியம் குழந்தைக்கு கண்டிப்பாக வரும். அன்பின் மிகுதியைத்தான் நீங்க திணிப்புன்னு சொல்றீங்க, அந்த வார்த்தையை நான் கண்டிப்பா பயன்படுத்தல. என் குழந்தை நான் ஆசைப்படுறபடி வளரணும்னு எதிர்பார்க்காம மறுபடியும் அடுத்த வீட்டு குழந்தைகிட்ட சொல்ல முடியாது இல்லையா. உரிமை உண்டு, கூடவே பொறுப்பும். அவர்கள் விருப்பப்படி படிக்கலாம், வாழ்க்கை அவர்கள் இல்ல. இது கலந்துரையாடல் கண்டிப்பாக வேணும். என்ன மேம் 16 வயசு குழந்தைக்கு என்ன மேம் தெரியும்? தப்பா நினைக்கிறோம். 16 வயசு குழந்தைக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாததும் தெரியும். எனக்கு கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஸ்பெல்லிங் கூட தெரியாது. ஆனா என்னுடைய பேரனுக்கு அது எல்லாமே தெரியும், அத்துப்படியாக தெரியும். குழந்தைங்கிட்ட இருந்து கத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. உட்காந்து பேசணும். டோன்ட் டாக் டு யுவர் சில்ட்ரன், டோன்ட் டாக் அட் யுவர் சில்ட்ரன், டாக் வித் யுவர் சில்ட்ரன். குழந்தைங்களோடு கையை பிடிச்சு கண்ணை பார்த்து, இது என்னுடைய கனவு, உன்னுடைய கனவு இதுல எவ்வளவு தூரம் வரும், இல்ல உன் கனவுக்கு நான் என்ன பண்ணட்டும் கேட்கலாம்ப்பா. பேச தெரியல, பேசவும் எப்படி பேசுறதுன்னு புரியல, வார்த்தைகளை தேர்ந்தெடுக்க தெரியல, அதுல தான் பிரச்சனை வருது. கொஞ்சம் மென்மையாக, கொஞ்சம் இணக்கமாக, கொஞ்சம் புரிதலோடு, கொஞ்சம் மனமுதிர்ச்சியோடு பேசணும் அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பா கேட்பாங்க. குழந்தைகள் மட்டுமல்ல, பெற்றோர்கள் ரெண்டு தரப்புமே சோசியல் மீடியாவில் மூழ்கி இருக்காங்க. இவங்களை எப்படி வெளியே எடுத்துட்டு வர்றது? அதாவது குழந்தைங்க எப்படி ஓவரா பாக்குறாங்கன்னு பெற்றோர் சொல்றாங்க, குழந்தைங்க என்ன சொல்றாங்க, அப்பா அம்மா அதிகமா பாக்குறாங்க அப்படின்னு. குழந்தைகள் கண்ணாடிகள், அவ்வளவே தான். என்ன காட்டுறோமோ அதை தான் குழந்தை திருப்பி காட்டும். கத்தாதே அப்படின்னு அதிர கத்துனோம்னா குழந்தை கத்தாதேன்னே கத்தி சொல்லணுமாக்கும்னு நினைக்கும். நாம விட்டுட்டோம்னா குழந்தைய விட்டுடும். இந்த குரங்கு கதை தெரியும் இல்லையா, போட்டிருக்கிற குல்லாவை தூக்கி வீசின உடனே அதுவும் தூக்கி வீசிச்சு அப்படின்னு. அது யாருக்கோ சொன்ன கதை இல்லை, நமக்கு சொன்ன கதை அப்படின்னா குழந்தை அது கையில இருக்கிறது தூக்கி வீசிடும். பேரண்ட்ஸ்க்கு அந்த மனம் வரலையா? அவங்க எப்படி வெளியே கொண்டு வர கஷ்டப்படுவாங்க. சிம்பிள். விட்டு கொடுக்க எனக்கு மனது இல்லைன்னா தாய் தகப்பனா இருக்கக்கூடிய தகுதியே எனக்கு இல்லை. பெரியவங்களையுமே எப்படி வெளியே கொண்டு வரது? யாரும் வெளியில கொண்டு வரணும். யாரையா கேட்டா அவங்க உள்ள போனாங்க, அவங்களே தானே உள்ள போனாங்க, அவங்களே தான் வெளியில வரணும். திகட்டும்பா, ஒரு நேரம் வரும்போது திகட்டும். ஒரு மைசூர் பாக்கு ரொம்ப சுவையா இருக்கும், 2வது ஆகாம்பிங்க, 3வது கொடுக்கும்போது வேண்டாமேம்பிங்க, 4வது உள்ள போனதெல்லாம் வெளியில வந்துடும். சோசியல் மீடியா அப்படி ஒரு நிலைமைக்கு வரும். ஒரு மிட் நைட்ல கூட இன்னமும் வேணும் 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 தானே ஓடிட்டு இருக்காங்க. திகட்டும், ஒரு நாள் திகட்டும். நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பாக இல்ல. திகட்டினதுக்கு அப்புறம் தூக்கி வீசினாங்கன்னா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் சோசியல் மீடியா எங்க இருக்குன்னு கூட தெரியாது. வரும், ஒரு காலம் வரும். கல்வி அதுக்கு பெரிய உதவியா இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பார்ப்பேனான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு வரமா சாபமா? அது எல்லாருக்குமே பொருந்தும், அரசியல் கட்சிகள் தொடங்கி பொதுமக்கள் வரையிலும். அது உங்க கையில இருக்கிறவங்க யார் கையில அது இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. சர்ஜன் கையில கத்தி இருந்தது அப்படின்னா நோயாளிக்கு மிகப்பெரிய வரம். கொலை செய்யக்கூடியவங்க கையில இருந்தது அப்படின்னா எதிரில் இருக்கிறவனுக்கு அது சாபம். அந்த ஆயுதத்தின் மேல பிரச்சனையே இல்லப்பா, பயன்படுத்துறவங்க மனசுல இருக்கக்கூடியது இது. அதனால சோசியல் மீடியா கையில யார் கையில இருக்கோ அவங்களுடைய மனதை பொறுத்தது அது வரமா சாபமா அப்படின்னு. அதை சாபமா மாத்தக்கூடிய சக்தியும் நமக்கு இருக்கு, வரமா மாத்தக்கூடிய வாய்ப்பும் நமக்கு இருக்கு. நான் நன்றி சொல்லட்டுமா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.